எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஃபார் கமிங் டு மை ஆஃபீஸ். இத்தனை வருஷமா நம்ம வந்து ஃபீல்டில் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது தான் வாட் ஐ எவர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இத்தனை ஃபீல்டு நம்ம வேலை வந்து இடம் தான் சொல்லிடுவோம். ஸோ முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக வந்து சார் சுரேந்தர் சார் பார்த்தீங்கன்னா சார் நான் 4 இயர்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சார் தான் நமக்கு கைட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுன்னா பேர் ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து ஏரியாவுக்கு பார்த்தா கம்பெனிக்கு பார்த்தா மேனேஜராக இருந்தார். ஸோ நவ் ஹி ஸ்டார்டட் ஓன் கம்பெனி. ஸோ ஃபியூச்சரில் நானும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து பார்த்தா ஃபேக்ட்ரி வந்து நம்ம ஓன் பிராண்டிங் எஸ்கேப் பிராண்ட் வந்து கொண்டு வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் எஸ்கேப்ஸ் அண்ட் அவர் குரூப். நீங்களும் வந்து சப்போஸ் லித்தியம் பேட்டரி வேணும்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து வந்தீங்கன்னா நீங்கள் மிக்சி கஸ்டமர் சொல்யூஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு தேவையான பேட்ச் தரணும். நீங்கள் சார் லித்தியம் லோன் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் சார் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பேட்டரி கிடையாது. அப்போ சைசர் பேட்டரி எக்ஸ்பெக்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ கற்றுக்கிட்டு மெயின் டெக்னிக்கல் கேட்டே தான். ஸோ அது வந்து நல்ல ஸ்டார்ட் எல்லாருமே வந்து லைப்ரரி எடுத்து நல்லா சொல்லியிருக்காங்க. இன்வெர்ட் எடுத்துகிட்டு போய் அவரே கனெக்ட் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் இல்லை கம்யூனிகேஷன் இல்லாமல் தான் வேலை செய்யணும். இல்லாமல் அவங்க பேட்டரியில் போடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணி அந்த பிஎம்எஸ் கம்யூனிகேட் பண்ணி இப்போ ஒரு மாதிரி வேலை கனெக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ண மாதிரி லோக்கல் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் ஆச்சு. அது வந்து வேலை டெக்னிக்காக சவுண்ட் ப்ளஸ் பேட்டரி சேம் லைக் எனக்கும் இப்போ வந்து நான் பெஸ்ட்டாக இருந்தப்போ இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து டெலிவரி மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் அதே மாதிரி ப்ரைஸ் எத்தனை சப்போர்ட் எத்தனை இஷ்யூஸ் எல்லாமே சுரேந்தர் சார் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஒரு இன்வெஸ்ட்டை கொடுத்து அவ்வளோ ஒரு வேல்யூ 3 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து என்னை நம்பி கொடுத்தது வந்து ஏன் அப்படின்னா யாருமே வந்து அந்தளவு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன கோடிங் பண்ணணும், என்ன மாதிரி எடுத்து போகணும் சப்போர்ட் பண்ணி என்ன நம்பி கொடுத்துருக்காங்க. ஹரிசாரும் பார்த்தீங்க அப்போ லித்தியம் பேட்டரிக்கு வந்து நம்ம பொருள் அதுக்குமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நமக்கு பேரல் கான்ஃபிகரேஷன் பண்ணி அவங்க அந்த ஹைப்ரிட் இன்வெர்ட் கொடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் வந்து எனக்கு அவங்க தேவையிலிருந்து ரன் பண்ணும்போது இப்போ இது வந்து இருந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சார் ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 கிலோவாட்டுக்கான பேட்டரி வந்து இன்ஸ்டால் அவர் பிளான் ரிலீஸ் started 3 months ago. So going to make a big plan. So we are working 1 megawatt project. So I am trying to as a technical consultant. 1 megawatt remote. So 1 megawatt na ஒரு பெரிய விஷயம். practical உள்ள நமக்கு technical support.
ஒரு வெஹிக்கிள் பண்ணிட்டு ஒரு பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிசைன் ஹைப்ரிட்காக நம்ம ஹைப்ரிட் பஸ்ஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஹைப்ரிட் போகும்போது சரியாக பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பண்ணுற பாக்ஸ் வந்து தெரியும் எஸ்டிபிசி. ஆனால் ஹைப்ரிட் தனியாக ஒரு பாக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்பெக் கொடுத்தாலும் அவங்க சைடில் பண்ணி வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும், கனெக்ஷன் தப்பாக இருக்கும், ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துச்சு. அப்போ வந்து நான் தனியாக ஹைப்ரிட் தான் டிசைன் பண்ண பாக்ஸ் இல்லை. நான் இங்கே ஈஸோ ஜாயின் பண்ணுறது இங்கே எப்படி கேட்டோம் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரிட்டு, லோடு, அப்புறம் சேஞ்ச் ஓவர் எல்லாமே வந்து ஒரே பாக்ஸ்லேயே வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஏசிடிபியாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏசி சர்டிஃபிகேட் எல்லாமே இதிலே நம்ம கொடுத்துருக்கோம். அதில் எது எங்கே கொடுக்கணுன்றது உங்களுக்கு மார்க் பண்ணி இருக்கும். வரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹைப்ரிட் வந்து கஷ்டப்படவே வேணாம். எங்கள் இன்வெர்ட்டரில் எந்த லைன் கொடுக்கணும், இன்வெர்ட்டர் வந்து எது போகணும், கிரிட்லேருந்து எந்த லைன் கொடுக்கணும் எல்லாமே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ 5 பாக்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போங்க. மேக்ஸிமம் ஓப்பன் கேபினெட் மாதிரி பண்ணாங்க. ஹைப்ரிட் லோடு இதில் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ண யாருக்கா தெரியுமா? பாக்ஸஸ் இப்போ நம்ம வீட்டில் இல்லாத நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, எல்சிடி பாக்ஸஸ் இருக்குது, டிவி பாக்ஸ் இருக்குது, நிறையா நம்ம யூஸ் பண்ணி இருக்கலாம். எதுக்கு சோலார் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது? யாராவது கேட்டுருக்கீங்களா எங்களோட? கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ நிறைய கரண்ட் வரும் எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி சார். ஸோ ரொம்ப ஆக்சிஜன் உள்ள இருக்காது. ஸோ உள்ள ஃபயர் ஆனாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் வாய்ப்பு அது எரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபயருக்கு ஆக்சிஜன் இல்லாமல் எரியுது. மெல்ட் ஆகலாம், ஆனால் ஃபயர் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து ஏர் கட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க, ஃபுல் கம்ப்ரஸாக இருக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்குறது காரணம் அந்த கொடுக்குற கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ரீலோட் கேபிள் அந்த மாதிரி ஒரு சிங்கிளாக ப்ரொவைட் பண்ணுங்க. ஏர் உள்ளே போகக்கூடாது ஆப்ஷன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது நல்லா டைட்டாக பண்ணிட்டு யார் உள்ளே போகாத மாதிரி பண்ணலாம். கம்ப்ரஸாக பண்ணால் தான் இந்த பேட்டரிக்கான வேல்யூ கிடைக்கும். சரி, அதனால தான் இந்த பாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது கம்மியாக கேட்டாலும் நம்ம வந்து மாட்டேன். இந்த மல்டிபிள் பண்ணுவோம். இது 3 கிலோ சிங்கிள் பேஸ், 3 கிலோ சிங்கிள் பேஸ். இது 3 பேஸ் பார்த்தீங்கன்னா இது 2 மடங்கு பெருசாக இருக்குது பாக்ஸ். ஏன்னா ஆட்டோமேட்டிக் இல்லை செட்டாக ஆகாது. ஆட்டோமேட்டிக் கேட்டாலும் புரியும். ஏன் செட் ஆகாதுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லோன் ஆனதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து என்னைக்கு இன்வெர்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, நம்மளால் ஒயரை மாற்றி கொடுக்க முடியாது கஸ்டமரால். அந்த டைமில் வந்து நம்ம வந்து சரி பைபாஸ் கொடுக்குறதுக்காக தான் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற ஹைப்ரிட்டில் அந்த பைபாஸ் சுவிட்ச் கிடையாது, இன்வெர்ட்டாக கிடையாது. நம்ம ஆஃப்ரிட்டில் வந்து பைபாஸ் சுவிட்ச்லாம் ஸோ இதில் இல்லாதனால